ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேபிள் வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த மெத்தில் 200 மீட்டர் வயர் வச்சுருக்கோம். அங்கேருந்து வயரை பிரிச்சுட்ருக்கோம். 200 மீட்டர் வயர் எடுத்து இந்த மெத்து கிராஸில் போட்டுட்ருக்கோம். கிராஸில் போட்டு இப்போ அந்த மெத்து வழி அப்படி இந்த சைடு இந்த தெருவுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து வயரை இப்போ கீழே விட்டு அப்படி பிரித்து கொண்டு போகிறோம். பிரித்து போய் இப்போ அடுத்த தெருவுக்கு மாறியாச்சு. மாறி பக்கத்தில் தான் கேபிள் ரூம் இருக்குது, கண்ட்ரோல் ரூம்பு. அங்கேருந்து இங்கே வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம மெயின் லைனுக்கு கொண்டு போகணும். இந்த மெத்தில் நம்ம 200 மீட்டர் வயர் வச்சுருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம பிரிச்சுட்டு போகணும். நம்ம ஏற்கனவே 500 மீட்டர் வயர் இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கோம். வாங்க அந்த இடத்த காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அந்த வீட்டுக்கு பின்னாடி போகிறோம். வந்து நம்ம அந்த 500 மீட்டர் வயர்கிட்ட போகிறோம். அந்த வயருக்கு இப்போ ஜாயின் கொடுக்கணும். அதனால தான் இப்போ இந்த 200 மீட்டர் வந்து இப்போ வயரை பிரித்து எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் இப்போ வயரை பிரித்து எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மெத்தில் தூக்கி போடுறோம். தூக்கி போட்டு எடுக்கிறோம். இந்த வயரை இப்போ பிரித்து எடுக்கணும். இன்றைக்கி வெயில் சரியான வெயில். இந்த வெயிலே வேலை பார்த்துட்ருக்கோம். நல்ல வெயில். வயர் எடுத்தாச்சு. இந்த வயரை கொண்டு வந்து நம்ம இதுக்கு கொண்டு வரணும். ஏற்கனவே இன்னொரு பாதையில் வயர் போட்டிருந்தோம். அந்த வயர் வந்து நம்ம அடிக்கடி இந்த வண்டியை போய் அத்து விட்டுறது, அதனால் வெட்டி போகிறனால வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகாமல் புது வயராக ஒரு 700 மீட்டர் வயர் செலவழிச்சிருக்கோம். இப்போ அந்த புது வயர் தான் போட்டு இழுத்து இந்த போஸ்ட்டில் இழுத்து கட்டிகிட்டு இருக்கோம். இது வந்து அந்த மெத்துலேருந்து கொண்டு வந்த வயரு. இப்போ நம்ம அந்த பின்னாடி வழி போயிருந்தோம். அந்த பின்னாடி வழி இப்போ சரி வேணாம்னு அதனால் நம்ம மெயின் பாதை வழியை கொண்டு வந்தாச்சு. பின்னாடி வழி வந்து ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டுன்னு நம்ம பார்க்க முடியாதுன்னு நம்ம இந்த பாதை வழியை கொண்டு வந்தாச்சு, மெயின் பாதை வழியாகவே. இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வந்து நம்ம இதுக்கு லைன் கொடுக்க போகிறோம். இந்த மிஷினை இதில் வந்து ஹீட்டிங் மிஷின் இருக்குது. இதை வச்சு நம்ம ஹீட் பண்ணி அதுமாரி லைன் கொடுக்கணும். அங்கே எப்படி ஹீட் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம். அந்த இதுக்கு ஐபி அடிக்கணும். இந்த ஐபி அடித்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு துணி மாதிரி வச்சு தொடச்சிட்டு அப்படியே அந்த இது மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஷினில் வச்சு ஹீட் பண்ணணும். நம்ம வீடியோ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போய் வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதை சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் உடனே. நாங்கள் அந்த க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி இது பண்ணி அடிக்கணும். ரெண்டே ஒன்றா ஜாயிண்ட் அடிக்கணும் அந்த ஹீட் மிஷினை வச்சு. இந்த வயர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அப்படியே கண்ணாடி துகள் மாதிரி இருக்கும். அந்த ஒரு பீஸு கைக்குள்ளே இதனால அப்படியே உருட்ட ஆரம்பிச்சிடும். அப்படியே கை ஃபுல்லாக அப்படியே வலிக்கும். கண்ணாடி துகள் தான் அது இந்த வயரை பொறுத்தவரையும். இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த வேலையை பண்ணிட்டு பார்க்கணும். இந்த லைன் அடித்து முடிஞ்சவங்களே மண்டை மூலையே குழம்பி போகும். அவ்வளோ இதாக இருக்கும். இந்த வேலை வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். எனக்கு அப்படின்னா TCCL அந்த இதுதான். நம்மக்கிட்ட வந்து HD இருக்குது, நார்மல் இருக்குது. எதுலாம் நம்மக்கிட்ட இது பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். HD பாக்ஸ் இருக்குது, நார்மல் பாக்ஸ் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் HD தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் தான் நார்மல் இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த HD பாக்ஸை கூட கடைசியாக காட்டுறேன். முதல்ல இந்த லைன் அடித்து முடிக்கணும். அந்த முதல்ல 700 மீட்டர் வயர் வாங்கியிருந்தால் நம்ம பிரச்சனை இல்லை ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு. அப்படியே இழுத்து கொண்டு போயிருக்கலாம். இது 10வது நாள் இப்போ நம்ம மறுபடியும் கொண்டு போயிட்டுருக்கோம்.
நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சதுன்னா நம்மளை லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நம்ம லைன் முறுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் இது சம்மந்தப்பட்டமான வீடியோ, ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறது எல்லாத்தோட வீடியோவும் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த சேனலில் மொதல் சாங்ஸ் தான் போட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சாங்ஸுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க. அதனால் இன்னொரு சாங்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம சேனலை இது பண்ணி விட்ருவாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. முதலாச்சும் காப்பிரைட் கிளைம் தான் கொடுத்தாங்க. இன்னொரு அந்த சாங்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்ட்ரைக் பண்ணி விட்ருவாங்க. அப்போ நம்ம சேனலில் இது ரன் பண்ண முடியாது. சாங்ஸுக்காக நம்ம அஃபிஷியலாக ஒரு சேனல் உருவாக்கியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த சேனலில் போட்ட எல்லா வீடியோவுமே அதில் வரும், அந்த சாங்ஸுக்கான வீடியோ. மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லாத்தோட ஆடியோ டெஸ்டிங், வீடியோ டெஸ்டிங் எல்லாமே அதில் தான் இருக்கும். நமக்கு இன்ஸ்டாகிராம் ஏரியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி கேபிள் சர்வீஸ் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த பாக்ஸ் அது இதுலேருந்து நம்ம பிரிக்கணும். ஜாயிண்ட் போடுறதுக்கு பிரிக்க கூட ஜாயிண்ட் அடிக்கணும். இந்த பாக்ஸ் வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டுருக்கோம். நல்ல வெயில் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெயிலில் உட்காந்து இதை பண்ணி முடிக்கக்குள்ளேயே இந்த சீசனில் மழையும் பெய்யுது, வெயிலே அடிக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல. வாங்க, இந்த மீட்ரு. இந்த மீட்டரை பாருங்கள், ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. நமக்கு ரீடிங் செக் பண்ணுறது, நமக்கு அந்த கேபிளுக்கான மீட்ரு இந்த மீட்ரு அது. இந்த பாருங்கள், இந்த மீட்ரு தான். ஆன் பண்ணியாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு நமக்கு பாக்ஸை காட்டுறேன். நம்ம பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீட்டரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மீட்டரை தான் நம்ம இதை வச்சு நம்ம எல்லா ஃபால்ட்டையும் பார்க்க முடியும். இந்த மீட்ரு இருந்தால் இந்த மீட்ரு இருந்தால் மட்டும் ஃபால்ட் பட்டோம். வாங்க, இந்த நம்ம ஹெச்டி பாக்ஸு. இது வந்து ஹெச்டி பாக்ஸு. முன்னாடி வந்து ஒரு ESP போட்டிருக்கோம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா பவர் இன்புட் போட்டுட்டு, அடுத்து வந்து அந்த கேபிள் அந்த கனெக்ஷன் இருக்கும். அடுத்து வந்து நம்ம AV பின்னு அந்த லைன் இருக்கும். அதுக்கப்புறம் HDMI அவுட்டு அதுவும் இருக்கும். இதே ஹெச்டி பாக்ஸு. இது வந்து பின்னாடி HDMI போட்டு வரும். இது மாதிரி நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.